நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் தொடர்ந்து படுகொலை சம்பவங்கள் நடைபெற்று வருவதை கண்டித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் செய்தியாளர் செல்வராஜ் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். செல்வராஜ், வணக்கம். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் பகுதியில் தொடர்ந்து படுகொலை சம்பவங்கள் அரங்கேறி வரக்கூடிய நிலையில் இதனை கண்டித்து வியாபாரிகள் இன்று கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எவ்வளவு வியாபாரிகள் இந்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க? இதனால் வணிகம் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறது? பொதுமக்களினுடைய இயல்பு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள். நிஷ்மா மௌனிகா, நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில மாதங்களாகவே குறிப்பாக கூலிப்படைகளின் அட்டகாசம் என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றன. தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் தொடர் கொலையின் காரணமாக பொதுமக்கள் மத்தியில் ஒரு பீதி என்பது நிலவி கொண்டு வந்து வருகிறது. காவல்துறை என்பது கூலிப்படைகளையோ மற்ற அந்த கொலையை தடுப்பதற்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதுதான் தொடர்கதையாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நிலையில் மேலப்பாளையத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இங்குள்ள வியாபாரி ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து படுகொலையின் அதிகரித்து வருவதன் காரணமாக காவல்துறை என்பது ஒரு மெத்தன போக்கோடு செயல்பட்டு கொண்டு வந்து வருகிறது. இந்த நிலையில் மேலப்பாளையத்தில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட வாலிபருக்கான குடும்பத்திற்கு நிவாரண உதவி வழங்கப்பட வேண்டும், அவரது குடும்பத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும், மேலும் குறிப்பாக மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கையை வலியுறுத்தி தான் இன்று நெல்லை மாநகர பகுதியான மேலப்பாளையம் பகுதியில் இன்று காலையிலிருந்து கடையடைப்பு போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்து வருகிறது. கிட்டத்தட்ட மேலப்பாளையம் பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் என்பது அடைக்கப்பட்டுள்ளன. இந்த கடை அடைப்பு மேலும் இந்த பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இவரோட கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக அடுத்த கட்டமாக இன்று நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து தங்கள் மனு கொடுக்க உள்ளார்கள். இந்த மனு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் நேரடியாக இப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் இங்குள்ள ஜமாத் உள்ளிட்ட அனைத்து அமைப்பினரும் சேர்ந்துதான் இந்த கடையடைப்பு போராட்டத்தை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. ஐயா, சொல்லுங்க, அவங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக கடையடைப்பு போராட்டம்? கடந்த 5ஆம் தேதி இரவு மேலப்பாளையம் அம்பை சாலையில் வைத்து ஒரு ஆன்லைன் சென்டரில் அதனுடைய உரிமையாளர் கடுமையாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் ஒரு இளைஞர், இதுகால வரையிலும் திருமணமாகாதவர். தனது சொந்த சொத்தை மீட்க போன இடத்தில் சட்டப்படி முறையான கோர்ட்டு ஆவணங்களை கொண்டு மீட்க போன இடத்தில் இது மாதிரியான ஒரு கொலை இன்றைக்கு பழிவாங்கும் முகமாக நடக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலையை கண்டித்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த இளைஞனை இழந்து நிற்கின்ற அந்த குடும்பங்களுக்கு நிவாரண தொகையை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு அங்கே 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்களில் இடம் இருக்கிறது. அந்த ஊரில் சில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்தை ஆக்கிரமித்து கையில் வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த இடத்திற்கான முழு பாதுகாப்பும் அதை மீட்டுக் கொடுப்பதற்கான வழிவகைகளையும் தமிழக அரசு முன்னின்று செய்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இன்றைக்கு மேலப்பாளையத்தினுடைய மேலும் பல்வேறு நாங்கள் வரும்போதே வால் போஸ்டர்ல ஒட்டப்பட்டிருக்கு. என்னன்னா, மேலப்பாளையம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையா இருக்கு, பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அந்த அளவுக்கு இருக்கா மேலப்பாளையத்துல? மேலப்பாளையத்தினுடைய பிரதான சாலைகள் ஒரு சாலை தான் அம்பை சாலை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், எப்போதுமே ஒரு பரபரப்பா இருக்கும். இப்படி பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் சென்டரில் வைத்து ஒரு வியாபாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது பாதுகாப்பு கேள்விக்குறிதான் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இல்ல, தொடர்ந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையாக மேலப்பாளையம் பகுதியில் வியாபாரிகளுக்கு இருக்கப்படுவதா சொல்றீங்க. அரசு என்ன செய்யணும்னு நினைக்கீங்க? இது மாதிரியான அசாதாரண சூழ்நிலையை அரசு உடனே அதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. இதே மாதிரி சமீபத்தில் இன்னொரு மாவட்டத்தில் கூட ஒரு முஸ்லீம் வியாபாரி கொலை செய்யப்பட்டார். அதையே தொடர்ந்து இது 2வது முஸ்லீம் வியாபாரி இப்பொழுது கடந்த 2 மாதங்களில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற போது அரசு இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நேரடியாகவே இப்பகுதியைச் சேர்ந்த வியாபாரிகளும் பலர் தங்களுடைய கோரிக்கை வைப்பது அரசு இதில் அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இது குறித்து இப்பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் ரசூல் நம்மிடம் இருக்கிறார். ஐயா, வணக்கம் ஐயா, உங்களோட கோரிக்கை என்ன? எதற்காக உங்களோட கடையெடுப்பு போராட்டம்? மேலப்பாளையத்தில் இப்படி ஒரு படுகொலை சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இந்த படுகொலையை கண்டித்து இன்றைக்கு இந்த கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை 2 பேரை காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். எனவே அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டம் போட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும். எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வண்ணம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த கடையடைப்பு போராட்டத்தை அனைத்து கட்சிகள், அனைத்து இயக்கங்கள், ஜமாத்துக்கள் எல்லாம் இணைந்து நடத்தி கொண்டிருக்கிறார்.
இல்ல இப்ப அந்த உள்ள வால் போஸ்ட்ல குறிப்பாக வியாபாரிகள் ஒட்டப்பட்ட வால் போஸ்ட்ல தங்களுக்கான பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் சொல்றாங்க. குறிப்பாக நீங்க மேலப்பாளையத்தில் உள்ள கவுன்சிலரா இருக்கீங்க, எந்த அளவுக்கு வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படணும்? இது ஒரு நில மாபியா கும்பலுடையனால நடத்தப்பட்ட ஒரு படுகொலை. இது பர்சனல் மோட்டிவ். இது சாதி மத ரீதியான ஒரு கொலை இல்லை. அவருடைய தனிப்பட்ட சொத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கொலை நடைபெற்றிருக்குது. ஆகவே இது போன்ற கொலைகள் நில அபகரிப்புக்காக நில மாபியா கும்பல்கள் எல்லா பகுதியிலும் நடத்திட்டு இருக்காங்க. மேலப்பாளையத்தில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடைபெற்றதில் ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு ஊர். எனவே இப்படி ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு வருந்தத்தக்க ஒரு செயல் நடைபெற்றிருக்கிறது. இப்படி நடைபெற்றதன் காரணமாக அந்த குடும்பத்தை மிரட்டி பணிய வைத்து, அது ஒரு பெரிய குடும்பம், அவருடைய சொத்துக்களை அபகரிக்கலாம் என அவர் நினைக்கிறார்கள். எனவே அப்படி ஒரு அநியாயம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும். இல்ல காவல்துறை என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படணும்? இல்ல காவல்துறை நடவடிக்கை உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு? காவல்துறை உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து 2 பேரை கைது செஞ்சிருக்காங்க. சம்பவத்தில் ஈடுபட்ட 2 பேரையும் மறுநாளே கைது செய்து சிறைப்படுத்தி இருக்கிறாங்க. காவல்துறை நடவடிக்கையெல்லாம் நாங்கள் குறை சொல்றதில்லை. ஆனா இந்த சம்பவங்கள் தொடர்ந்து விடக்கூடாது, அந்த குடும்பத்தினுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கடையடை. குறிப்பா அந்த குடும்பத்துக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு இருக்கிறது என்பது தொடர்பாக தெரிகிறது. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு தனிப்பட்ட பகையின் காரணமாக படுகொலைகள் நடக்கக்கூடிய உள்ள ஒரு விஷயம் தான் இது. நம்ம மேலப்பாளையத்தில் இது மாதிரி கொலைகள் இது ஒரு தனிப்பட்ட பகையின் காரணமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு கொலை, அவ்வளவுதான். இதுல மோனிகா, நீங்க நேரடியாவே கேட்கலாம். ஏன்னா தொடர்ந்து மேலப்பாளையம் பகுதி மட்டுமில்லாமல் பல்வேறு பகுதியிலும் இது போன்ற கொலை சம்பவங்கள் என்பது மிக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. குறிப்பாக மேலப்பாளையம் பகுதியில் அவர் தெரிவித்தது போலவே மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள பகுதியில் ஒரு வாலிபர் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அந்த பகுதியிலிருந்து மக்கள் இன்னும் மீள முடியாமல் உள்ளார்கள். ஆகவேதான் இப்பகுதியில் சேர்ந்த அனைவருமே ஒன்றுபட்டு இன்று கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்துக் கொண்டு தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இவர்கள் அனைவரும் நேரடியாக நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து இன்று காலையில் மனு கொடுக்க உள்ளார்கள். மோனிகா, கள தகவல்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.